ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அப்படியே அரைச்சிருக்கேன் பாருங்கள். 2 தக்காளி, 3 வெங்காயம் இதையும் ஜாரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சிக்கன் எடுத்துருக்கேன், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், குழம்பு அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, 1 பட்டை, 2 கிராம்பு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு எடுத்து 2 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், கார மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்க வெங்காயம், தக்காளி நல்லாவும் வதங்கியிருக்கு. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டு. இங்கே பாருங்கள், நம்ம பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை அப்படியே சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பீஸெல்லாம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சிக்கனெல்லாம் சேர்த்துட்டேன். இந்த சிக்கனுக்கு தகுந்த கல் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 8 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கையால் தண்ணி தெளித்து விட்டுடுங்க மசாலா கூட. இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுடலாம், அதிகமாக தண்ணி விடாதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டாச்சு. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, சேர்த்துட்டேன். காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க. 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு டைம் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூரி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சூடு ஆறி எடுத்தோன்னா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.